என் தங்கமே, அந்த செய்தி வந்தவுடன் நிச்சயம் என் குழந்தை நீ எனக்கு நன்றி சொல்ல ஓடி வருவாய். என் குழந்தை பற்றி உன் அப்பன் எனக்கு மட்டும்தான் நன்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும். வேறு யாராலும் அதை சரியாக கணிக்க முடியாது. உன் எதிர்காலம் இப்படித்தான் உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கும் பொழுது அப்படித்தான் உன் வாழ்க்கை சேரும். என் குழந்தை, அதற்கு முன்பாக நீ அதற்காக எத்தனை தான் உன் மண்டையை போட்டு உடைத்தாலும் சரி, உன்னுடைய மனதை போட்டு குழப்பினாலும் சரி, அது உன் கையில் வந்து சேர்ந்துவிடும். என் தங்கமே, அதனால் தானே எல்லோரும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மொத்த பாரத்தையும் தெய்வத்தின் மேல் போட்டுவிட்டு அமைதியாக இருந்து விடுகிறார்கள். நமக்கு எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் அது நம் இடத்தில் எப்படியாவது கிடைத்துவிடும். இப்பொழுது அப்படித்தான் மாறிவிட்டாயல்லவா? அப்பன் நானும் போராடி பார்த்தேன், மன்றாடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது நீயாவது மனது வைத்து நான் கேட்டதை கொடுப்பாயா என்று நம்பிக்கையில் உன்னையே சரணடைந்து விட்டேன் என்றுதானே என் குழந்தை நீ என்னை சொல்லிக் கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, நிச்சயம் அப்படி இருக்கின்ற உன் வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? நீ கேட்டதை நான் உன் கையில் அப்படியே தருகிறேன். என் பிள்ளை, முதலில் நீ வைத்திருந்த நம்பிக்கை அப்பனின் மீது, அதில் அன்பு கொண்டதற்கு பலனாகத்தான் இது உனக்கு கிடைக்கப் போகிறது. இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் செய்து கொடுக்க சத்தியம், நான் உனக்கு கொடுக்க வாக்கு இன்று உன் வாழ்க்கையில் நிஜமாக போகிறது. என் தங்கமே, அன்பிற்காக ஏங்கி தவித்து நிற்கிறாயா அல்லவா? உன் உண்மையான அன்பு நம்மோடு வந்து விடாதா என்று நீ ஏக்கம் கொண்டாயல்லவா? அந்த ஏக்கம் உனக்கு இன்றே தீரப்போகிறது. உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது மட்டுமே நடக்கப் போகிறது. கஷ்டகாலங்கள் எல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளை, உன் முகத்தில் சந்தோஷத்தை காண உன் அப்பன் நான் ஆவலோடு உன்னை காண வந்து கொண்டு இருக்கிறேன். என் குழந்தை, எல்லோரும் மற்றவர்களின் துணையை எதிர்பார்த்து நிற்கிறார்கள். யாருமே இங்கு தனியாக எந்த ஒரு விஷயத்தையும் துணிவாக செய்வது கிடையாது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? சரியாக இருந்தால்தான் தன் செய்தது என்று பெருமைப்பட்டும் அதே நேரத்தில் அந்த விஷயம் தவறாகிவிட்டால் என்றால் யார் ஒருவர் துணைக்கு வந்து இருக்கிறார்களோ அவர்கள் மீது பழியை போட்டுவிட்டு தப்பிவிடுவார்கள். உண்மை இதுதான். ஆபத்து என்ற ஒன்று வந்தால் நமக்கு துணையாக இன்னொருவர் இருக்க வேண்டும் என்று கூறுவது எதற்காக என்று இப்பொழுது நீ யாருடைய துணையும் தேடாதே. யாரும் உன்னை துணைக்கு அழைத்தாலும் அவர்களை உடன் எதற்கு அழைக்கிறார்கள், அவர்கள் நம் உதவியை எதற்கு நாடுகிறார்கள் என்ற அர்த்தத்தை எப்பொழுதும் நீ புரிந்து கொண்டு விட்டாய். சில விஷயங்கள் தாமதமாகத்தானே நடக்கும், ஆனால் அது உனக்கு புகழை சேர்க்கும். வாழ்க்கையில் படாத கஷ்டங்கள் எல்லாம் என் பிள்ளை பட்டு விட்டாய். சுற்றி இருக்கின்றவர்கள் கொடுக்கின்ற சோதனைகள் எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் என் பிள்ளை நீ பட்ட வேதனைகள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய மனதில் அத்தனை காயங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. நல்லவர்கள் என்று நினைத்தவர்கள் கூட அதிகம் இவர்கள்தான் நம்மோடு கடைசி வரை பயணிப்பார்கள் என்று நினைத்தவர்கள் செய்த நம்பிக்கை துரோகம் ஏராளம். எதிரிகள் கொடுக்கின்ற கஷ்டங்கள் வாழ்க்கையில் தாராளமாய் குவிந்து கிடக்கிறது. எந்த பக்கம் திரும்பினாலும் உண்மை என்கின்ற வார்த்தைக்கு இடமில்லாதது போல உன் வாழ்க்கை மாறிவிட்டது. என் தங்கமே, எல்லோமே ஒரு நாள் மாறும் என்பது நம்பிக்கை தானே. அந்த நம்பிக்கை தானே உன் அப்பன் உனக்கு தினமும் வந்து உன் கையில் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இது ஒரு நாள் வாழ்க்கை அல்ல, இது காணும், இதுதான் உன் வாழ்க்கை என்று ஆகிவிட்டது. பிறகு என் குழந்தை, நீ நிச்சயமாக எந்த ஒரு சோதனை காலத்திலும் உங்களுடைய மனதை தளராவிட்டு விடாதீர்கள். நீ கந்தங்கள் வரும் முதலில் ஆரம்பத்தில் மிகவும் சந்தோஷமாக இருந்தது போல வாழ்க்கை பயணத்தை செய்து கொண்டிருந்தாய். மீண்டும் இப்பொழுது பயத்தை கொடுக்க தொடங்கிவிட்டது. உன்னை
மறுபடியும் உயரத்தை தூக்கி வைத்து மீண்டும் கீழே தள்ளிவிடும். அதனால் வாழ்க்கை என்பது எப்பொழுதும் நிலையானது கிடையாது. அது எப்பொழுதுமே உன்னை மேலும் கீழுமாக, உயரம் பள்ளமாக, இன்பம் துன்பமாக மாறி வாழ்க்கையில் வந்து கொண்டேதானே இருக்கிறது என் குழந்தை. அதனால் வாழ்க்கை உன்னை சுற்றி வருகின்ற எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ உன்னை போட்டு வேதனைப்படுத்தி கொள்ளாதே என் தங்கமே. நீண்ட நாள் கனவு என்று ஒன்றை எல்லோருக்குமே இருக்கிறது. அது என்றென்றுக்கும் நிறைவேறி விடாதா என்ற ஏக்கம் இங்கு பலருக்கும் இருக்கிறது. உன்னுடைய ஏக்கம் உன் வாழ்க்கையில் தீரப்போகும் நேரம் இந்த அப்பன் என் வாழ்க்கையில் இருக்கின்ற என்பதை நீ புரிந்துகொள். அத்தனை சாதாரணமாக மாறிவிடும். எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட மாட்டேன். சோதனைகளும் வேதனைகளும் கொடுப்பவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நீ நினைக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு என்ற ஒன்று இருக்கிறது. அதற்கு தானே தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறது. தன் செய்வதை, தான் நினைப்பதை எல்லாம் மற்றவர்கள் வாழ்க்கையில் செய்துவிட்டு போகலாம் என்று உன் அப்பன் நான் இங்கு எதற்காக உனக்கு காவல் நின்று கொண்டிருக்கிறேன் என்று ஒரு முறை சிந்தித்து பார் என் தங்கமே. உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டிய இந்த அப்பன் என்னுடைய தலையாக கடமை என்பதை மட்டும் நம்பி இரு என் தங்க பிள்ளையே. நான் வாழ்க்கையில் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என் தங்கமே. உன்னுடைய ஆசைகளும் நான் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன். நீ ஆசைப்பட்ட அப்பன் ஆசை வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று போராடியது ஒரு காலமாக இருந்தாலும் அதில் அறிக்கை நிலைக்க வைக்கவே செய்கிறது என்கின்ற பயமும் எனக்குள் இருக்கிறது. எப்படியாவது என் வாழ்க்கையில் ஒரு நிலை தன்மையை நீ எனக்கு கொடுத்து விடு. எந்த சூழ்நிலையிலும் எதை நினைத்தும் கவலைப்படாமல் இருக்கின்ற அளவிற்கு நல்ல வாழ்க்கையை நீ எனக்கு கொடுத்து விடு என்று என் பிள்ளை கேட்கின்றாய். இன்னும் சிலர் என்னிடத்தில் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? அப்பன் நான் கேட்கிறேன் என்பதை நீ அப்படியே கொடுக்க வேண்டும். உண்மையாகவே இந்த வாழ்க்கை எனக்கு சரிப்பட்டு வரும் என்று உனக்கு தோன்றினால் மட்டும் நீ இதை கொடுத்தால் போதும் என்று என் குழந்தைகள் சில மனப்பக்குவத்தோடு கேட்கின்றார்கள். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் பல அனுபவங்களை கற்று தேர்ந்தவர்கள். நாளை இந்த வாழ்க்கை ஒரு வேளை சரியில்லாமல் போனால் நிச்சயமாக நம் அப்பன் தானே வந்து நிற்கப் போகிறான். நமக்கென்று யார் இருக்கிறார்கள்? நாளை அவரை நம் குறை சொல்ல வேண்டும் என்றாலும் கூட, கோபப்பட வேண்டும் என்றாலும் கூட நம் பக்கத்தில் எந்த தவறும் இருக்கக்கூடாது என்று அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். என் தங்கமே, இது போன்ற என்னிடத்தில் கேட்டு வாழ்க்கையை பெற்ற எந்த ஒரு குழந்தையும் அவர்கள் வாழ்க்கையில் தேர்ந்ததாக சரித்திரம் கிடையாது. என் தங்கமே, நீயும் என்னிடத்தில் இதே போல தானே என்னிடத்தில் கேட்டிருக்கிறாய். ஆனால் நிச்சயமாக இந்த நேரத்தில் என் தங்கமே, உன்னுடைய மனதை கொண்ட நம்பிக்கையோடு இந்த அப்பனை கையெடுத்து வணங்கு. இந்த அப்பன் உன்னுடைய இல்லத்தில் இருந்து உனக்காக எல்லாம் நல்ல விஷயத்தையும் செய்து கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் பிள்ளை, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதை உணர்ந்து கொண்டால் எந்த விஷயமும் உனக்கு கிடைக்காமல் இருக்காது. மனவேதனை அடைய மாட்டாய். நான் ஒவ்வொன்றாக உன் கையில் கொடுக்க போகிறேன். சந்தோஷமாக என் செல்ல குழந்தை. இந்த அப்பன் மீது உடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே. அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையானது உன் எண்ணம் படிதான் அமையப் போகிறது. அதனால் எப்பொழுதும் உன் எண்ணங்களை தூய்மையாக நீ வைத்துக்கொள். உன் எண்ணத்தை நீ எப்பொழுதும் சுத்தமாக, எப்பொழுதும் குழப்பமில்லாமல் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று செல்லமே. இப்போது உன் மனதில் நீ என்ன யோசிக்கிறாய், என்ன செய்வதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறாய்? அவை அனைத்தும் ஒன்றபின் ஒன்றாக சொல்கிறேன் கேள். அவை கேட்டால் நீயே ஆச்சரியப்பட்டு வியந்து விடுவாய். இதனை அனைத்தையும் உன் அப்பன் அவர்களுக்குள் மனதுக்குள்ளே வைத்திருக்கிறார். அனைத்தும் இந்த அப்பனுக்கே தெரியும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி,
ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.